வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ரா கேலரி. இன்றைக்கி யாஸ்ரா கேலரியில் நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நைட்டுக்கு நாங்கள் சப்பாத்தியும் சென்னா மசாலா செய்யலாம் அப்படின்னு இருக்கிறோம். இப்போ சப்பாத்தி செய்கிறதுக்கு சுடு தண்ணி வேணும் இல்லையா இப்போ செய்கிறதுக்கு, அதனால் நான் ஹாட் வாட்டர் அடுப்பில் வச்சுட்டேன். அது சூடாகிட்டே இருக்கட்டும். இப்போ எனக்கு தேவையான நான் மாவை எடுத்துக்க போகிறேன். அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் எழுதி விட்டு அதையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஒரு வாழைப்பழத்தை மாவில் சேர்த்தாக்கா நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்ட்டு வெங்கட் பத் ஒரு டிவி ஷோவில் சொன்னாங்க. அதனால் இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். இருக்குது, அதனால் சேர்த்துக்கிறேன். நல்லா மேஷ் பண்ணி இதில் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாட் வாட்டரை ஊற்றி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்க போகிறோம். நாங்கள் வாழைப்பழம் சேர்த்தாவும் சரி சேர்க்கலாவும் சரி சாஃப்டாக தான் வருது. அதனால் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. இதுக்கு நான் வாங்கி சேர்க்கல, வீட்டில் இருந்ததுனால இப்போ சேர்த்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் சப்பாத்தி டைட்டாக வந்துச்சு, அழுத்தமாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா நீங்கள் வாழைப்பழத்தை சேர்த்துங்க, இல்லைனா குவிட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் தண்ணியை ஊற்றி சுடு தண்ணியை ஊற்றி நல்லா ஈவனாக பிசைஞ்சிக்க போகிறேன். சுடு தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட ஆட் பண்ணி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா டைட்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ பிசைஞ்சு அது ஓரமாக வச்சுட்டாக்கா நம்ம சென்னாவை ரெடி பண்ணிடலாம். அந்த நேரம் அது கொஞ்சம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும், அதுக்காக தான். நாங்கள் டீ போட போகும்போதே சென்னாவை நல்லா வேக வச்சாச்சு. அது வேக ரெடியாக இருக்குது. இப்போ அதே பேனில் நான் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு சென்னாவுக்கு ரெடி பண்ண போகிறேன். சென்னாக்கு வேண்டியது வெங்காயத்தை தவிர்த்து கேரட்டு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் சின்னதாக நறுக்கி வச்சுட்டாங்க சிஸ்டர். வெங்காயத்தை மட்டும் அந்த பேன் சூடாக வர நேரத்தில் வெங்காயத்தை போட்டு சாப் பண்ணிடலாமே அப்படின்ட்டு அதை மட்டும் வெட்டலை. எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த சாப்பர் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டாக எங்கேயே வெளில போகிறோம், நல்லா அவசரமாக நம்ம வேலை செய்கிற நேரத்தில் கூட இது நமக்கு சட்டுன்னு அறுத்து கொடுத்துருது. அதனால் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவும் சாப்பர் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு. நான் எண்ணெயை ஊற்றி ஆல் ஸ்பைசஸை சேர்த்துக்க போகிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படின்னு சேர்த்துக்க போகிறேன். அந்த சோத்து ஏலன்னு ஒரு வாட்டி சொன்னேன், அது சேர்த்தாவும் நல்லா மணமாக இருக்கும். இப்போ அது என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ நான் நறுக்கி வச்சு இந்த வெங்காயத்தை இது கூட சேர்க்க போகிறேன். அது கூடவே நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க போகிறேன். தக்காளி மட்டும் கொஞ்சம் லேட்டராக போடலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் சேர்க்கலாம். மற்றபடி வெட்டி வச்சுருந்ததை எல்லாத்தையும் இப்போ சேர்த்தாச்சு. இதுக்கு ஒரு மூடியை போட்டாக்கா அது கொஞ்சம் நேரம் வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம தக்காளியை போட்டு சாப் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா எவ்வளோ நல்லா வெட்டி இருக்குது பார்த்துறீங்களா. இப்போது அதை நம்ம இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கிறேன். சென்னாக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது சென்னா செய்கிறதுக்கு மசாலா 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், அதை தனியாக ஒரு தட்டையில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் நறுக்கிய தக்காளியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அந்த காய்கறிகளோட அந்த தக்காளியும் நல்லா மேஷ் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுக்கிட்ட மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான தேங்காவையும் நான் அரைச்சி வச்சுட்டேன். சென்னாலையும் பாதி முழுசாக இருக்குது, பாதியே தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி செஞ்சாக்கா கொஞ்சம் கிரேவி சேர்ந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அதனால் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கிறேன்.
லைட்டாக எல்லாம் சென்னாவையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். முழுசாக உள்ளது அரைச்சது எல்லாத்தையும் இதுலேயும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கிறேன். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுடலாம், முடிய போட்டுடுங்க. கொஞ்சம் நேரத்தில் குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் தாங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் இருக்கிற திராட்சையே கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டு பேக்கிங் சோடா போட்டு சுடுதலில் வேக வைக்க போகிறேன், ஊற வைக்க போகிறேன். நான் ஏன் பேக்கிங் சோடா போடுறேன் அப்படிங்கிறத நான் முந்தியில் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், வேண்டாம் போய் செக் பண்ணிங்க. அது ஊறிக்கிட்டே இருக்கட்டும், அவங்க கேட்குற சமயத்தில் எடுத்து கொடுத்துடலாம் இல்லையா, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சாச்சு இல்லையா, அது இன்னொரு வாட்டி ரவுண்டு போடும் போது இன்னும் 2 பிசைஞ்சாக்கா இன்னும் எல்லாம் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சிக்கிட்டோ ரவுண்டு பிடிச்சிக்கிட்டே வளர்த்துக்கிட்டே நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதையை சொல்ல போகிறேன். அதாவது படித்தல் பிடித்தது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உங்களுக்கு ஒரு குட்டி கதையை ஷேர் பண்ண போகிறேன். ஒரு விவசாயம் வேட்டைக்காரர்களும் பக்கத்து வீட்டில் இருந்தாங்களாம். விவசாயி வீட்டில் நிறையா ஆட்டுக்குட்டிகள் இருந்துச்சான், வேட்டைக்காரன் வீட்டில் நிறைய நாய்கள் இருந்துச்சான். இந்த வேட்டைக்காரனோட நாயை அடிக்கடி தான் வேலியை தாண்டி விவசாயியோடைய ஆட்டுக்குட்டியை கடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த விவசாயி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. உன்னோட நாய்கள் இந்த மாதிரி கடிக்குது, நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டு செவடுங்க அதில் சங்கு ஊதுற மாதிரி அதை அவர் பொருட்படுத்தவே இல்லை. அதனால் அவர் விவசாயி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒரு 2 நாள் கழித்து ஒரு 5 நாள் கழித்து திரும்பவும் இதே சம்பவம் நடக்குது. நாய்களை போய் கடிக்குது அந்த வேட்டைக்காரண்டோடைய நாய்கள். இதை பார்த்து தாங்க முடியாத விவசாயி திரும்பவும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, வேட்டைக்காரன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு அவர் சொல்கிறாரு, நாய்கள் கடிக்கிறதோ குலைக்கிறதோ துரத்துறதோ அதோடைய சுபாவம், இதெல்லாம் ஒரு குறைய என்கிட்ட கொண்டு வந்து சொல்லாத அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் டெரராக பேசி அனுப்பிடுறாரு. இதுக்கு மேலே என்ன செய்கிறது தெரியாமல் விவசாயி சரி நம்ம ஊர் பஞ்சாயத்தை போய் சொல்லலாம் அப்படின்ட்டு கிளம்புறாரு. ஊர் பஞ்சாயத்தை போய் பார்க்குறாரு, சந்திக்கிறாரு. ஏற்கனவே பஞ்சாயத்து தலைவருடைய மகளை ஒரு சிறிய விபத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாரு விவசாயி. ஸோ விவசாயி மேலே ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்குது அந்த தலைவருக்கு. இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அந்த தலைவர் சொல்கிறாரு, நீ சொன்னதை கேட்டு எனக்கு நேருக்கு நேராக கேட்டு இது ஒரு முடிவுக்கு கொண்டு வர தெரியும். ஆனால் நான் அப்படி செஞ்சாக்கா நீ ஒரு எதிரியை சம்பாதிப்ப. அண்டைக்கார வீட்டு உனக்கு நண்பனாக இருக்கணுமா இல்லை எதிரியாக இருக்கணுமா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு விவசாயிட்ட. அதுக்கு விவசாயி சொல்கிறாரு, எனக்கு அண்டைக்கார வீட்டுக்காரர் எனக்கு நண்பனாக தான் இருக்கணும், அதே சமயத்தில் என்னுடைய ஆட்டுக்குட்டிகளுக்கும் எந்த சேதாரமும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே, அப்போனா நான் சொல்கிற மாதிரி நீ செய்வியா அப்படின்ட்டு தலைவர் கேட்குறாரு. அதுக்கு விவசாயி சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உன்னுடைய அழகான ஆட்டுக்குட்டியை 2 எடுத்து வேட்டைக்காரருடைய மகனுக்கும் போய் பரிசலி, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் விவசாயி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு எதுவுமே தெரியல. ஆனால் தலைவர் சொன்ன ஒத்த வார்த்தைக்காண்டியே இவர் அவர் சொன்ன மாதிரியே 2 ஆட்டுக்குட்டியை எடுக்கிறாரு, விவசாயி மகனுக்கும் போய் பரிசளிக்கிறாரு அடுத்த நாளே. அந்த குழந்தைகள் அந்த ஆட்டுக்குட்டியோட குஷியாகி விளையாகி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த வேட்டைக்காரர் உடனே அந்த நாய்களுக்கு சங்கிலி இடுறாரு. அது மட்டும் இல்லாமல் தன் குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்த விவசாயிக்கு நம்மளும் ஏதாவது ஒன்று கிஃப்ட் பண்ணணுமே அப்படின்ட்டு தன் காட்டில் வேட்டையாடி வந்த அரிய பொருள்களை விவசாயிக்கு பரிசாக கொடுக்குறாரு. 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் அன்பு பரிமாட்டனால ஒரு சிறந்த நண்பர்களாக ஆயிடுறாங்க. என்ன ஒரு அருமையான தீர்ப்பு பார்த்தீங்களா? என்னத்துக்கு தான் தலைவர் சொராருந்தே தெரியாமையே அவர் செஞ்சு என்ன ஒரு நண்பர்களாக ஆயிடுறாங்க பார்த்தீங்களா? ரொம்ப அருமையான கதை இல்லையா? இதே நம்ம சப்பாத்தியும் முடிஞ்சிருச்சுங்க. இப்போது குழந்தைகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதாவது பண்ணாங்கன்னு கேட்டாங்க இல்லையா? அதுக்கு நான் ரெடி பண்ணி வச்ச மாதிரியே இப்போ அவங்களுக்கு அந்த திராட்சையை தூக்கி கொடுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த கதையில் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் படித்த வரைக்கும் இதே மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒவ்வொரு பிரச்சனைகளும் வேறு திசையில் வரும். அது நம்ம எடுத்துக்கிற முறையில் தாங்க இருக்குது. நம்மக்கிட்ட நியாயம் இருக்கிறதுனாலையும் வலிமை இருக்கிறதுனாலையும் நம்ம எதிரிகளே சம்பாதிக்கக்கூடாது. ஆடுகள் முக்கியம்தான், ஆனால் அதை விட மன அமைதியும் முக்கியம் அல்லவா? நம்ம கதை பேசிக்கிட்டு எல்லா சப்பாத்தியும் சுட்டு முடிச்சாச்சுங்க. சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு, சின்ன மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ ஃபைனலாக நம்ம மல்லி புதினா போட்டு இறக்கிட வேண்டியதான். இப்போ நைட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலை மட்டும் தான் பாக்கி. நம்ம என்னத்தை தான் அவங்க மேலே கண்ணாக இருந்தாலும் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேட்டைகள் பண்ணிடுறாங்க பாருங்க. அவங்க விளாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன வேலை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? பாருங்க மூஞ்சி எப்படி இருக்குதுன்னுட்டு. இப்போ கிச்சன் எல்லாத்தையும் தொடச்சாச்சுங்க. இந்த மாதிரி நீட்டாகிட்டால் காலையில் நம்ம கிச்சனுக்கு வரும்போது மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ சாப்பாடை வச்சு அவங்களுக்கு தீர்த்திட வேண்டியதான். ஃபஸ்ட்டு குழந்தைங்கள சாப்பாடு கொடுத்துட்டாக்கா அடுத்தது நாங்கள் சாப்பிட விடுவோம். அதோட ரெடி ஆகிடும், எல்லாம் முடிஞ்சிடும், ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். கிரேவி பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குங்க, நல்லா மணமாகவும் இருக்குதுங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரூபா எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். காரத்தை விட உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டை வராது. இன்றைக்கி நீங்கள் கேட்ட கதையில் அந்த விவசாயிக்கு கிடைச்ச ஒரு அருமையான தலைவர் மாதிரி நம்ம நாட்டுக்கும் ஒரு சிறந்த தலைவர் கிடைக்கணும் அப்படின்ட்டு நீங்களும் துவா செய்யுங்க. நானும் துவா செய்கிறேன். துவா செய்கிறதோட இந்த விலாகை நிறைவு செய்கிறேன்.